Congratulations to all the NEET students. ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்து 213 எடுத்திருந்தீங்க. சப்போஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த எல்லாம் உங்களுக்கு 117 இருக்கு குவாலிஃபைங் ஸ்கோர். சப்போஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கிற பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு, இல்ல உங்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்றதுக்கும் நீங்க எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டேட்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம், கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்ல பிரைவேட் யூனிவர்சிட்டியோ, எவ்வளவு பட்ஜெட்ல போகும், இதை பத்தி ஒரு டீட்டெயில் உங்களுக்கு ஃப்ரீ 1-to-1 கவுன்சிலிங் நாங்க கொடுக்குறோம். இல்ல நான் வந்து அப்ராட் போகலாம், ஏன்னா நான் நீட் குவாலிஃபை ஆயிட்டேன், ஆனா வந்து அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னா நிறைய கண்ட்ரீஸ் இருக்குங்க ப்ராப்பர் என்எம்சி எஃப்எம்ஜிஎல் கைடன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது வந்து அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுமாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வட்டம் கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால கிளியர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் இல்ல அதுக்கு முந்தின வருஷம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஸோ என்னன்னா அப்ராடு போகும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 இயரோட நீட் ஸ்கோர் கார்டு வந்து வேலிட். ஸோ நீங்க லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆயிட்டீங்க, இல்ல அதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆயிருக்கீங்க. ஸோ அதுவுமே நீங்க கன்சிடர் பண்ணி ஓவர்சீஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்தியா பண்றீங்க இல்ல நேபாள்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேம் இயர் வந்து நீட் குவாலிஃபைடா இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில வந்து 50% அபவா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஃப்ரீ 1-to-1 கவுன்சிலிங் எங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே வந்து புக் பண்ணுங்க. தேங்க்யூ.